பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி என் கூட சேர்ந்து ப்ரே பண்ண ரெடியாக இருக்கீங்களா? இன்றைக்கும் ஒரு வசனத்தை வாசித்து நாம் 2ஆம் வருகைக்காக ஆயத்தப்பட ஜெபிப்போமா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது: உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. அவர் மாறுபாடுள்ள சபைக்காகவோ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற ஜனத்திற்காகவோ வரவில்லை. தம்மை ஏற்றுக்கொண்டு நீதியின் பாதையில் பரிசுத்தமாய் வாழ்கின்ற தம்முடைய ஜனத்திற்காக வருகிறார். நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தராயிருக்கிறார். ஆகையால் அவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய ஜனமாயிருக்கிற நாமும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வார்த்தையில் மாத்திரம் பரிசுத்தம் அல்ல, நம்முடைய சிந்தையிலும் பரிசுத்தம், நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தம், நம்முடைய செயல்களிலும் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற இந்த வேர்ல்டில் பரிசுத்தமாக இருக்கிறது அநேக சேலஞ்சாக இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம கையில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் இது ஒன்று போதும் அநேகரை பாவத்தின் வழியில் நடத்தி செல்வதற்கு. இப்படி இருக்கிற இந்த சிச்சுவேஷனில் 2ஆம் வருகையின் போது கர்த்தரோடு நாம் எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னா நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் இது சாத்தியம். நாம் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். நீங்கள் கர்த்தர் அறியாதவராக இருக்கிறீங்களா? கர்த்தருடைய அன்புனா என்னன்னே தெரியாமல் இருக்கு. கர்த்தரை இன்னும் தம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கீங்களா? கர்த்தரோட ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் இல்லாமல் இருக்கீங்களா? ஆவியானவரோட ஒரு ஐக்கியத்தில் இல்லாமல் இருக்கீங்களா? பரவாயில்லைங்க, இப்போ உங்களை முழுவதுமாய் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா? வாங்க நம்ம ஒன்றா சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த ஜெப வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 2ஆம் வருகையை குறித்ததான ஒரு தாகத்தை எங்களுக்குள்ளாக ஏற்படுத்தின கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிற அந்த உணர்வை எங்களுக்கு கொடுங்க ராஜா. உம்முடைய வருகைக்கு முன்பதாக நாங்கள் அனைவரும் ஆயத்தமாகி காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இன்னும் அநேக ஜனங்கள் ஆண்டவரே உம்மை அறியாமல் இந்த உலகத்தின் பாவத்தில் மூழ்கி கிடக்கிறாங்க ஆண்டவரே. அவர்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். இந்த வேலையில் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தாவை உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். எங்களை ஆண்டவரே இந்த சகல பாவத்தின் வழிகளிலிருந்து விடுபட்டு உம்மை நோக்கி உம்முடைய நீதியின் பாதையில் நீர் நடத்தி செல்லும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக. உம்முடைய ஆவினாலே எங்களை நடத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போல நாங்களும் பரிசுத்தராய் வாழ கிருபை பாராட்டுவீராக. உமக்கே துதி கன மகிமையெல்லாம் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. இனியும் ஒவ்வொரு நாளும் 2ஆம் வருகைக்கென்று ஆயத்தப்பட ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. காட் பிளஸ் யூ.